வணக்கம் கைஸ். டே 15 ஆஃப் ஹல்கிங்கோட கரண்ட் கண்டிஷன் தான் இது. இப்போ நான் பண்ற போஸ் உங்களுக்கு யாரோட மாதிரி தெரியுதோ அதை கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. சரி, நம்ம இன்னைக்கு கதையை பார்ப்போம். மார்னிங் ஏஞ்சது எப்பவும் போல என்னோட ஆஃப் பாயில் முட்டை அண்ட் இப்போ ஒரு நாளைக்கு நான் 6 ஹோல் எக் சாப்பிட்றேன். அதனால ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா அதெல்லாம் உங்க மேக்ரோ ஸ்கூல்ல இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. உங்கள் ஆரம்பிச்சு முடிச்சு ஒரு 4 நாளைக்கு நான்வெஜ் கண்ணிலே பார்க்கல. முடிஞ்சது ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டது பிரியாணி தான். இதுல பியூட்டி என்னன்னா வெள்ளிக்கிழமை ஆனாலும் பரவாயில்ல எங்க அம்மா போட்டுக்கோன்னு சொன்னது தான். அப்புறம் நம்ம வீடியோ பாக்குற நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் பிரியாணி சீட் இல்லைன்னு. சப்போஸ் புதுசா பாக்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, பிரியாணி சீட் இல்ல. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு பவர் எடுத்தேன். ஏஞ்சதும் அப்படியே ஜிம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட் மீல்லாம் எடுக்கவே இல்லையே. பிரியாணி சாப்பிட்டு தூங்கி ஏஞ்சிட்டு போனா ஒரு பவர் வரும் பாருங்க, அதுவே போதும். நீங்க ஒர்க் அவுட் ஷோல்டர் நாம் சேர்த்து போட்டேன். 2 நாள் கேப் விழுந்ததுல ஸ்பிட் கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரு நாள் கழிச்சு ஷோல்டர் இன்னைக்கு சரியான ஹெவியா போட்டேன். ஆனா வீடியோ தான் எடுக்கல. கைஸ், வே ப்ரோட்டீன் இன்ட்ரா ஒர்க் அவுட்டா மோஸ்டா யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா குடிச்ச கொஞ்ச நேரத்துல சில பேருக்கு ப்ளோட் ஆகும், டைஜஷன் ஆகப்ப பிளட் ஃப்ளோ அதிகமா தேவைப்படும். அதனால கொஞ்சம் டயர்டும் ஆகும். ஆனா மசில் பேஸ்ல பெர்ஃபெக்ட்டா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. ஆக்சுவலா இது நம்ம ஹைட்ரேஷனா வச்சுக்க எல்லா எசென்ஷியல் சால்ட்ஸும் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் தான். ஆனா அதுல இவங்க 20 கிராம்ஸ் ப்ரோட்டீன் ஆட் பண்ணது தான் இதுல பெஸ்ட் பார்ட். பாடி ஹைட்ரேஷனா வச்சோட சேர்த்து உங்களுக்கு 20 கிராம்ஸ் ப்ரோட்டீனும் கிடைச்சிரும். நான் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான் பாக்குறேன். எனக்கு இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமிச்சிட்டாங்க. சோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆனா மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் பெரிய ஷேக்கர்ல மிக்ஸ் பண்ணுங்க, குட்டி ஷேக்கர்ல ஒழுங்கா மிக்ஸ் ஆகல. அது அப்படியே இன்ட்ரா ஒர்க் அவுட்டா குடிச்சிட்டேன். அடுத்த ஒர்க் அவுட் குதிச்சிட்டேன். 2 மசிலோட ஃபுல் ஒர்க் அவுட்ஸும் கேப்ஷன்ல போடுறேன், வேணும்னா செக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் முடிச்சாச்சு இவனுங்களாம் வருவானுங்க பார்த்தா ஒருத்தனும் ஜிம்ல ஆள காணோம். ஆனா பரவாயில்ல, எனக்கு நல்லா இருந்துச்சு, யாருமே வராது. மெஷின்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருந்தனால ஒர்க் அவுட் சீக்கிரமா முடிச்சிட்டேன். யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. போஸ்ட் ஒர்க் அவுட்க்கு பண்ண ஆஃப் பாயில் எல்லாம் இப்படி வந்திருக்கு. முடிச்சிட்டு இன்னைக்கான ஸ்டெப்ஸை கவர் பண்ண கீழே வந்துட்டேன். நீங்க பல்க் பண்ணாலும் சரி கட் பண்ணாலும் சரி உங்க ஸ்டெப்ஸ் கவுண்ட்டை மட்டும் என்னைக்கும் மிஸ் பண்ணாதீங்க. பல்கிங்ல கார்டியோ பண்றதால ஃபேட் லாஸ் ஆகும் எந்த ஒரு இதுவும் இல்ல. எல்லாம் முடிச்சுட்டு என் ஃபைனல் மீல் சாப்பிட்டு ஃபிளாட் புதுசா பார்க்குற எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.